ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ஜனவரி மந்தோட மந்த்லி க்ளோசிங் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அந்த கான்செப்ட் தான். ஏன்னா வந்து எந்த இடத்துல இந்த மந்த் ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துலயே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பெரிய லெவல்ல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல மார்க்கெட்ல. இந்த 1 மந்த்ல வந்து கம்ப்ளீட் சைட்வேஸ்ல தான் முடிஞ்சிருக்கு இந்த மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 4 நாளாவே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மட்டும் தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேத்து சொல்லியிருந்தோம் 19,800 வந்து ரெசிஸ்டன்ட், கீழ வந்து 19,450 சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2, 3 நாளாவே அதான் போயிட்டுருக்கு. ஸோ கடந்த 3 நாளா ப்ராப்பரா சப்போர்ட் லெவல்ல ஓப்பன் ஆகி, சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகும். திரும்ப என்ன நடக்கும்னா, மேல ரெசிஸ்டன்ட் கிட்ட ஓப்பன் ஆகி, திரும்ப சப்போர்ட் லெவலுக்கு வரும். திரும்ப சப்போர்ட் லெவல்ல ஓப்பன் ஆகி, திரும்ப ரெசிஸ்டன்ட்க்கு போகும். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 21,480 அந்த ரேஞ்சில தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலருந்தே ஒரு நல்ல ஒரு பையிங். நேத்து ஃபுல்லா ஒன் சைடா கீழ இறங்குச்சு. இன்னைக்கு ஒன் சைடா மேல போயிருக்கு. ஸோ ஒரு பையிங்ல போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ட் கிட்ட அதாவது 21,800 ரெசிஸ்டன்ட். இப்ப குளோசிங் வச்சிருக்கிறது 21,725. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாளைக்கு வந்து பிப்ரவரி 1. ஸோ பட்ஜெட் வந்து நாளைக்கு போடுறாங்க. ஸோ ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பட்ஜெட்ல பெரிய லெவல்ல ஒண்ணும் இருக்காது. ஏன்னா கம்மிங் எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து வர்ற ஆட்சி தான் வர கட்சி தான் வந்து அத டிசைட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஸோ பெரிய லெவல்ல எதுவும் இருக்காது அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, அ மொபைல் ஃபோன்ஸுக்கு ஓட இறக்குமதி அந்த வரி விகிதத்திலருந்து 10% வந்து கம்மியாக போகுது அப்டின்னா, அப்பன்னா iPhoneஸோட ரேட் எல்லாமே டவுன் ஆகும். ஸோ ஐஃபோனுன்னு இல்ல, நார்மலா மொபைல் ஃபோனோட ரேட்ஸ் எல்லாமே டவுன் ஆகும். ஸோ அப்படி டவுன் ஆகும்போது, அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா கம்மியா இருக்கும்போது, அ ரீட்டெய்லர்ஸ் வந்து அதிகமா பை பண்ணுவாங்க. ஸோ புரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து மேல ஏறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு. ஏன்னா அது இறங்குது அப்டின்னா, அது வந்து நெகட்டிவா மட்டுமே பார்க்கக்கூடாது. இன்கேஸ் ஒரு 10% இறக்குறாங்க அப்டின்னா, அந்த செக்டார் டவுனுன்னு கிடையாது. இன்கேஸ் அவங்க வந்து வரிய வந்து கம்மி பண்றாங்க அப்டின்னா, அந்த செக்டார் வந்து மேல போறதுக்கு தான் நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மொபைல் ஃபோன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிரும். எந்தெந்த செக்டார்ஸ்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்துரும். ஸோ நாளைக்கு ஆப்ஷன்ஸ் பண்றவங்க கொஞ்சம் சேஃபாவே பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு டவுசன்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு நெகட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல ரன் ஆயிருக்கு மீன்ஸ் நெ இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபிளாட் ஆர் நெகட்டிவ் ஓப்பனிங் தான் கிடைக்க போது. ஸோ அப்படி கிடைக்கும்போது 21,480, 90 ரேஞ்ச் வந்து சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து 21,200 வரைக்குமே கீழ வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு நிஃப்டில. மேல அப்சைட் வந்து 21,800 உடைக்கணும். 800 பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்து திரும்ப வந்து ஆல் டைம் ஹை போகும். ஓகேங்களா? இதான் நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பையிங் தான். அந்த 46,300 வரைக்குமே போயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா 46,300 தான் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கீழ சப்போர்ட் லெவல் வந்து 45,500 வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 44,700 வரைக்கும் கீழ வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் நேத்து சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன டவுன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ட்டு. ஸோ நான் சொன்ன வரைக்கும் ஒரு அப்சைட் போயிருக்கு அப்படின்னா, ஒரு டவுன் வரதான் செய்யும். ஸோ அதே மாரி ஒரு அப்புக்கு ஒரு டவுன் கிடைச்சிருக்கு. ஸோ திரும்ப இன்னைக்கு வந்து நல்லா தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு பட்ஜெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து திரும்ப வந்து 2,920 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 3,100 வரைக்குமே போகும் ரிலையன்ஸ். HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் இன்னைக்கு இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் பண்ணல. ஸோ சைட்வேஸ்லயே தான் இருக்கு. 1462 பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் அத பிரேக் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா, 1524 வரைக்கும் மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன். உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.